உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜனநாயகன் படத்தினுடைய 4வது நாள் வசூல் நேற்று இந்த வீக்கெண்டு முடிஞ்சிடுச்சு. இன்னிலேருந்து வீக் டேஸ் தொடங்கிடுச்சு. பெரும்பாலும் வந்து இந்த திங்கக்கிழமையிலேருந்து படங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மிக முக்கியமான ஒரு விஷயம், 23ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன பொழுது வந்த விமர்சனம் என்னென்னா, இந்த படத்துக்கான ஃபஸ்ட் ஷோ தியேட்டருக்கு பெரும்பான்மையான கூட்டம் வராது. ஆனால் கூட்டம் அள்ளிச்சு, அன்றைக்கி பூரா அள்ளிச்சு. உடனே ஒரு விமர்சனம். வியாழக்கிழமை 23ஆம் தேதி பார்த்தவங்க முழுக்க வந்து விஜயோடைய ரசிகர்கள். மற்றபடி பொதுவான ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸு ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும், 18+ ஏ சர்டிஃபிகேட்டு இன்றைக்கு வரைக்கும். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கூட ஒரு 3 தியேட்டருக்காரங்கிட்ட விசாரித்த பொழுது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள அனுமதிக்கல சார் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அது ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லா பவரும் இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சி மாதிரி தியேட்டர் மட்டும் இவங்க கண்ட்ரோலில் இல்லை, தாவேக கண்ட்ரோலில். நான் சொல்கிறேன், ஒரு பேச்சு ஆட்சி இருக்குது. எல்லா தியேட்டருக்கும் ஒரே ஒரு சுற்றறிக்கை, ஒரே ஒரு ஃபோன் போதும். ஏங்க விடுங்க, உள்ளே விடுங்க. எவன் என்ன ரீல்ஸ் எடுத்து போட்டாலும் சரி, என்ன ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் சரி, பசங்களை விடுங்க, உள்ளே விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட. எப்படி போயிருக்கேன் அப்படின்னா, தயவுசெய்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள உள்ளே விடாதீங்கன்னு போயிருப்பேன். ஆனால் அதுக்கே இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படத்தை ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸு, அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ கூட ஒரு சேனலில் எங்கள் வட சென்னையில் ஒரு பப்ளிக்கு பைட்ஸ் எடுக்க போனவங்க அங்கே இருக்கிற குழந்தைங்கிட்ட கேட்குறாங்க வந்து, ஜனநாயகன் படம் பார்க்காத எப்படி இருக்குதுன்னா, குழந்தைங்க உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க வந்து, நாங்கள் ட்ரெய்லர் பார்க்குறோம், அதை பார்க்குறோம், விமர்சனத்தை பார்க்குறோம், விஜய் மாமா வந்து நாங்கள் முழுசாக படத்தில் பார்க்க முடியல, எங்களெல்லாம் உள்ளே சேர்க்க மாட்டாங்களாமே அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அது ஒரு பொதுவான ஒரு சேனல் தான். ஏன்னா அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, அது இது தாவேக்கா சேனல், இது தாவேக்காவுக்கு எதிரான சேனல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவான சேனல் அது. நான் அப்படி இருக்கும் பொழுதே ஒரு 4வது நாள் கலெக்ஷன் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க 300 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. இதை மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னா, திரும்பவும் ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளிலுடைய கிங்கு அப்படின்ட்டு வந்து சிஎம் விஜய் நிரூபிச்சிருக்கார். சிஎம் விஜய், நடிகர் விஜய் நிரூபிச்சிருக்கார், ஜனநாயகன் படத்தினுடைய விஜய். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இணையான ஒரு வசூலை ஓவர்சீஸில் கொடுத்துருக்கு இந்த படம். திரும்ப சொல்கிறது என்னென்னா, நார்த் அமெரிக்காவில் ஒரு பெரிய வசூலை கொடுத்துருக்குது. திரும்பவும் சொல்கிறது தான், நான் முதல் நாள் சொன்ன பாருங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு வீக் டேஸில் ரிலீஸ் ஆனது படம். ஆஸ்திரேலியாவில் வீக் டேஸில் அவங்க ஆஃபீஸும் அவங்க வீக் டேஸை கொண்டாட மாட்டாங்க. ஒரு பெரிய வசூல் வீக்கெண்டில் சனி ஞாயிறில் அங்கே ஹவுஸ்ஃபுல்லுங்க. மெல்பர்ன், பிரிஸ்பன், சிட்னி, பெர்த்து, இங்குள்ள திரையரங்களில் ஃபுல். ஏன்னா அங்கே தமிழ் படங்கள், ஹிந்தி படங்கள் அப்படி கலந்து கட்டி தான் பார்ப்பாங்க. அது இடையில கூட சிட்னிக்கு த்ரிஷா போயிருந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. போயிருந்தப்போ ஒரு கடை திறப்புழாக்கும் அவங்க இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாங்க. இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறவங்களாம் ஒரே ஒரு தமிழ் குரல் மட்டும் அங்கே ஒலிச்சுது வந்து, சிஎம் விஜய் சாரை கேட்டதாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அதெல்லாம் கூட ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இணையத்தில் திட்டமிட்டு வெளியிடப்பட்ட, திருட்டுத்தனமாக வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம். திட்டமிட்டு 1,20,00,000 பேர், 25 லட்சம் பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா, இதே வேற ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் நடிச்சிருந்தா இதே இவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்களா இணையத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நடிச்சிருந்து ஒரு வேளை அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த படம் அட்டர் ஃப்ளாப்புங்க. அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. இந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலைன்னு ஒன்றே தான் நீட்டுக்கு போராட வந்தவங்க பூரா வந்து ஜனநாயகனுக்கு எதிராக போராடினாங்க. எவ்வளோ போராடல, ஜனநாயகனுக்கு எதிராக வந்து வன்மத்தை கொட்டினாங்க. இந்த படம் வராதுயா, இந்த படம் வராதுயா, வந்தாலும் தேராதுயா அப்படின்னு பேசுனவங்க அத்தனை பேர் சினிமாக்காரர்கள். அவங்களுக்கு தெரியும் ஒரு ஷோவோட கலெக்ஷன் என்ன, ஒரு நாளுடைய கலெக்ஷன் என்ன, ஒரு நாளில் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைச்சதுன்னா 4 நாளில் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி தெரியும். விசாரிப்பாங்க அவங்க. எத்தனை தியேட்டர் ஓனர்ஸ், விநியோகஸ்தர், மீடியேட்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்க. இப்படி விசாரித்த பிறகு தான்
தாங்க முடியாத கொந்தளிப்பில் மாணவர்கள் போராட்டத்திற்கு வந்தவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான வன்மத்தை கக்கி கக்கி எடுத்தாங்க. பொதுமக்கள் சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சாங்க. அது ரொம்ப வச்சு செஞ்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதை இணையத்தில் வெளியிட்ட படம் அப்படின்னு இதை வெளியிட்டது சம்மந்தமாக 20 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது அதில் ஒரு நபருக்கு ஒருத்தருக்கு வந்து முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. கைது பண்ணவங்களில் ஒரு நபருக்கு வந்து அவர் வந்து இணையத்தில் வெளியிட்ட குற்றத்துக்காக இல்லை, படத்தை பார்த்ததுக்காக அப்படின்னு. ஏப்பா படத்தை வந்து ஒரு 1.25 கோடி பேர் பார்த்துட்டாங்க, இவரை மட்டும் ஏன் வந்து பிடிச்சி இவருக்கு மட்டும் ஏன் முன்ஜாமீன் அப்படின்போது, இவர் படத்தை பார்த்துட்டு கடந்த ஏப்ரலில் தானே இந்த படம் வெளியே வந்து பைரசியாக வந்து வெளியே வந்தது. அப்போ பார்த்ததில் ரொம்ப தில்லா இவர் வந்து நான் படத்தை பார்த்துட்டேன் தெரியுமா, நான் எங்கே உட்காந்து பார்த்தேன் தெரியுமா, எப்படி இருக்க தெரியுமா படம் அப்படின்னு ஏறக்குறைய விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பித்தார். அது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து பார்த்ததே ஒரு பெரிய குற்றம். அவங்களுக்கு என்னன்னா எங்கே தாவேக ஆட்சி வரும்போது எங்கே சிஎம் விஜய் சிஎம் ஆகிட போகிறாரு, நம்ம யார், இல்லைன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். வந்து அப்படி தில்லா அவருக்கு தில்லான்னு நினச்சின்னு ஒரு வீடியோவை போட்டார். அவரை கைது பண்ணின்னு போயிட்டாங்க. அப்புறமா ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க அதுங்க இதுங்க அப்படின்னு ஒரு நிபந்தனை ஜாமீனில் அவரை வெளியிட்டிருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய சுத்தலில் இவ்வளோ பெரிய இழுப்பில் இந்த கொண்டு வந்த இந்த படத்தை விட்ட பிறகு இந்த படத்தை 4 நாள் கொண்டாடிருக்கேன். இன்றைக்கி திங்கக்கிழமை இந்த முன்பதிவு இருக்கு இல்லைங்களா, முன்பதிவில் நேற்றே இதை பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 5.5 கோடி ரூபாய்க்கான கலெக்ஷன் வந்துருக்கு முன்பதிவுலேயே. 5ஆவது நாள் ஒரு படத்துக்கான முன்பதிவு வந்து குறைஞ்சிடும். அதில் 5.5 கோடி வசூல் பண்ணியிருக்குது. அப்போ பாருங்கள், இன்னும் இந்த படம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீக் டேஸில் கொஞ்சம் அப்படியே ஏற்ற இறக்கமாக இருக்கும். அடுத்து வரப்போகிற சனி ஞாயிறில் மறுபடியும் பூம் ஆகும். இதில் எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, இந்த படத்தை வந்து ஒரு UAU வாங்கியிருந்தா இந்த 4 நாளில் அடித்து தூள் கலப்பிருக்குமே, ஒரு 7 நாளில் வந்து 600-700 கோடி அடித்து தூக்கி இருக்குமே அப்படின்னு. இப்போ மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த படத்தில் நடிக்க முடியல அப்படின்னு ஒரு நடிகை வந்து அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவனை நல்லா சொல்லியிருந்தாங்க, வந்து பேர் கூட மறந்துட்டேன், ஆனந்தியா நோ பேர். நான் அந்த படத்தை பைரசியில் கூட பார்க்கல, நான் படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல பொழுது. இதில் ஒரு வேளை அதை பார்த்துருந்தாங்கன்னா தான் நடிக்கலன்னு தெரிஞ்சிருக்கும். அதுலேயே உண்மை புரியுது. வந்து போய் நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்த பிறகு என் காட்சிலாம் இல்லை, எடிட்டிங்கில் போயிட்டுருக்கு. அது நடக்கும். வந்து ஏன்னா நிறைய எடிட்டிங்கில் இந்த காமெடி சீன்லாம் பெரும்பாலும் படங்களில் கை வைப்பாங்க. வந்து அப்படி எடிட்டிங்கில் போயிடுச்சு. நான் ரொம்ப வாழ்நாளில் ஒரு பெரிய கனவாக வந்து நான் வந்து சிஎம் விஜய் சாருடைய படத்தில், அவருடைய கடைசி படத்தில் நடிக்கணும்னு நான் நடிச்சிருக்கேன்னு நான் பெரும் ஆவலாக இருந்தேன். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், நிறைய பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருந்தேன். என்னுடைய துரதிர்ஷ்டம், நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் என் வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிறேன்னு ஒரு கண்ணீரோடு சொன்ன ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய பெருமை அவங்களுக்கு. அதே வேளையில் அதில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க ஒரு நடிகை ரேச்சல். நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். எனக்கு குறிப்பிட்ட படங்கள்னால் அந்த கடைசி விவசாயி படத்தில் ஒரு பெண் நீதிபதியாக அவ்வளோ கம்பீரமாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் தாய் கழுவி படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க வேலூரை சேர்ந்தவர், ஒரு ஆயுர்வேத மருத்துவர். அவங்ககிட்ட செய்தியாளர் கேட்டுருக்காங்க பொழுது பார்த்தேன் நான், செய்தி வந்திருந்தது. செய்தியாளர் கேட்குறாங்க, இல்லை இந்த படம் இணையத்தில் வந்ததா இல்லையா அப்படின்ற ஐடியா எனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டாங்க. வந்து இணையத்தில் வந்ததா இல்லையான்ட்டு உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன் இதை வந்து தெரிலன்றாங்க. அதை விட அடுத்தது என்னென்னா, இல்லை இந்த படத்தை கொண்டாடுற மனநிலையில் இல்லை. நான் ரொம்ப ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு கொண்டாடுற மனநிலையில் இல்லை. காரணம் என்னென்னா, மாணவர் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் இதை கொண்டாடுற மனநிலை. ஏங்க எவ்வளோ பெரிய கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி இல்லை இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற விஜய் அப்படின்னு அவர் தெரிகிற ஒரு இடத்துல உங்களை வச்சு தான் கதையே வந்து வேற ஒரு தளத்துக்கு போகுது. அவ்வளோ முக்கியமான காட்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய படம். நான் ஒரு சின்ன சீனில் தான் நடித்தேன், அந்த காட்சியே எனக்கு வரல, எடிட்டிங்கில் போயிடுச்சுன்னு ஒரு அம்மா ஒரு நடிகை வந்து அழறாங்க. நீங்கள் என்னென்னா இதை நான் கொண்டாடுற மனநிலை இல்லை, மாணவர் போராட்டம் காரணமா அப்படின்றாங்க. அதே மாணவர் போராட்டத்தில் தான் இந்த படத்தை போட்டு விமர்சனம் பண்ணாங்க, அதையும் பேசியிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. அதை விட இது என்னென்னா, நான் அந்த படத்தில் வந்து அவரை விஜயை வந்து சிஎம் விஜயா நான் பார்க்கல, நான் வந்து நடிகர் விஜயா தான் பார்க்குறேன் அப்படின்னு. ஓகே,
என்னென்னா இது இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணவர் வந்து H. வினோதா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்த புரட்சிகரமான சமூகம் சார்ந்த படங்கள்லாம் நடிக்கக்கூடிய தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ கோடான கோடி பேர் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன சீன் வந்துட்டு போக முடியுமா அப்படி ஏங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது. ஹேராம் படத்துலேயோ இதுலேயோ ஒரு படத்தில் கமலஹாசன் அவர்கள் அந்த படத்துக்கு பூஜையாக டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது வையாபுரின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, அவர் கிளம்பி கமல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறார். போய்ட்டு என்னங்க வந்துட்டுனாங்க அப்படின்னுக்கிறாரு. சார் நீங்கள் வந்து ஒரு சரித்திர படம் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னன்னு தெரியாது அவருக்கு. எனக்கு இந்த குதிரை மேய்க்கிற இல்லை குதிரை கட்டுற சீன் ஏதாவது இருந்தால் கூட கொடுங்க சார். நான் சிரிச்சிட்டார கமல் வந்து. இப்படி ஒரு பெரிய பெரிய படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட போதும்னு நினைக்க முடியாது. ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க வந்து ரைட்டு. இது பக்கம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சிஎம் விஜய் திரும்ப சொல்லும்போது தான் இந்த படத்தை மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸாக நிறைய பேர் பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, எப்படி நம்ம ஹீரோவாக அந்த திரையில் பார்த்தோமோ, அவர் இன்றைக்கி முதல்வராக எப்படி திரையில் மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது அதிகாரத்துக்கு எதிரான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர் இருந்து அங்கே குரல் கொடுத்தாரோ, அப்படி ஒரு நபரை நம்ம இங்கேருந்து நம்ம சினிமாவில் பார்க்குறோம் அப்படின்னு அவரை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த சென்னை கோயம்பேடு பகுதியில் மழைநீர் வடிகால் வாரியங்களில் தூர் எடுக்கிறது, ஏன்னா மழை ஆரம்பிக்கும் போது தூர் எடுக்கிற பணியில் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் காரில் வந்திருக்காரு. பயங்கர இந்த கோயம்பேடு ஏரியா, அண்ணா நகர் ஏரியாலாம் கச்சன்னு காலையில் கூட்டம் அதிகம். கார்லேருந்து டப்புன்னு இறங்கி யாரோ பைக்கில் வந்திருக்காங்க. அந்த பைக்கு வாங்கி அவர் ஓட்டிக்கின்னு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கிறார். முதல்வர் போய் நேரடியாக அதை போய் விசிட் பண்ணியிருக்காரு, எப்படி பணியில் நடக்குது ஏது. ஏன்னா சென்னையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, மழைக்காலம் வரட்டும் பாருங்களேன், நீங்கள் ஒரு 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 அரை மணி நேரம் தூறல் போட்டுதுன்னா போதும், மழையே தேவையில்லை, தூறல் போட்டுதுன்னா போதும், சென்னையே கொலாப்ஸ் ஆகிடுங்க, வந்து குண்டும் குழியுமாக மாறிடும். என்ன தான் பண்ணாங்க கடந்த கால ஆட்சியில்? பள்ளத்தை நோண்டுறது மறுபடியும் மூடுறது, பள்ளத்தை நோண்டுறது. இது அதிமுகவிலையும் நடந்தது. பள்ளத்தை நோண்டுறது மறுபடியும் மூடுறது. இந்த வேர்க்கடலை செடியை பிரகாஷ்ராஜ் எடுத்துகிட்டு அதை அந்த வேர்க்கெல்லாம் கடலையெல்லாம் பறிச்சுட்டு மறுபடியும் அதையே நெட்டு வைடா, விஞ்ஞான ஊழல் அப்படின்ற மாதிரி மக்கள், சென்னை மக்கள் வெறுத்து போய் தான் அப்படியே தாவேக்காவுடைய கோட்டையாக சென்னையை மாற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நல்லதை பண்ணோம். குறிப்பாக இந்த சாலைகளை நல்லா குண்டு குழிமாக இருக்குது. பல பேருக்கு வந்து முதுகு வலி, பேக் பெயின் கண்டிப்பாக வருங்க. டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு எல்லா இடத்துலையும், அது மழை காலம் வந்துச்சுன்னா எங்கே தண்ணி இருக்குது எங்கே இது இருக்குன்னு தெரியாது, வண்டி எடுத்து போய் விட்டுருவாங்க. அது முதற்கட்டமாக அமைச்சர் ஆனந்த் களத்திலே ஒரு ஸ்கூட்டரில் போய் இறங்கி அதை ஆய்வு பண்ணுறாரு. முதல்வர் அங்கே போய் பார்க்குறாரு. இதுதான் சாமி எதிர்பார்த்தோம், இதுதான் இங்கே வேணும் அப்படின்னு. அப்புறமா ஒரு 2 நாளாக இணையத்தில் பெரிய வைரலாக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு, பார்த்தீங்களா? ஒரு அரசு ஊழியர், அவர் ஊழியராக அதிகாரியாக தெரியல, ஊழியராக தான் இருப்பார். வந்து எல்லா அரசு ஊழியர்கள் நின்றுட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்க முடியல அப்படின்னு நாமக்கல்லை சேர்ந்த வருவாய்த்துறை துறையில் இருக்கார். வருவாய்த்துறையில் இருக்கார். ரொம்ப முக்கியமான துறை வந்து, பெருமளவில் வருவாய் கொடுக்கக்கூடிய, ஒரு மாநிலத்திற்கே வருவாய் கொடுக்கக்கூடிய துறை வந்து வருவாய்த்துறை. அங்கே நின்று பேசுகிறாரு. எவ்வளோ தில்லா, ஜிபேயில் பணம் வச்சுக்க முடியல, பேக்கெட்டில் பணம் வச்சுக்க முடியல, ஏன் பணம் வச்சுக்கிறீங்கன்றாங்க. ஜிபேயில் அனுப்ப முடியல, ஒரு அண்ணன் தம்பிக்கு அனுப்ப முடியல, அக்கா தங்கச்சிக்கு அனுப்ப முடியல அப்படின்னு. ஓ, இவரால் அனுப்ப முடியல போல, அதான் ஆதங்கத்தில் பேசுகிற மாதிரி. அடுத்த டாபிக் அப்படியே உடனே ஆரம்பிக்கிறாரு. அதிகாரிங்க வராங்கல்ல, பெரிய அதிகாரிங்க வராங்க, அமைச்சருங்க வராங்க, அவங்களுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சாப்பாடு, அவங்க தங்குறதுக்கு லாட்ஜு, அப்புறம் சாமினா பந்தல், அவங்களுக்கு வரவேற்புது பேண்டு வாத்தியம், இதெல்லாம் எந்த காசுங்க? எங்கே இருந்துங்க நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் இதெல்லாம் பண்ணிட முடியுங்களா? இந்த காசில் தானே அங்கே பண்ண முடியும் அப்படின்னு லஞ்சத்தை நியாயப்படுத்துகிற ஒரு இடத்துல இருக்காருங்க வந்து. அப்போ என்ன தெரியுதுன்னா, இங்கே லஞ்சத்தை போட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் நாங்கள் லஞ்சம் வாங்காமல் எதுவும் பண்ண மாட்டோம், எல்லாரையும் சொல்லிடல, நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சாமானியெல்லாம் போய் 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 நின்று அரசு அலுவலகத்தில் நொந்து போயிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எங்க நாங்கள் வாங்குகிற லஞ்ச பணத்தில் தாங்க அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் மேற்படியான செலவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதை பிடிங்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு டேரிங்காக பேசுறது இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு அரசு மேலே பயம் இல்லையா உங்களுக்கு? ஒரு முதலமைச்சர் மேலே பயம் இல்லையா? முதலமைச்சர் வந்து ரொம்ப கீழே இறங்கி உங்கள் லெவலில் இறங்கி வந்து பேசுறதுனால, கீழே இறங்கி போகிறதுனால அவர் கெத்து இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டீங்களா?
இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்திருந்தால் இப்படி பேச முடியுமா? என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுவே கூட நான் கூட அதுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தேன். அரசு ஊழியர்களை நள்ளிரவில் போய் கைது பண்ணப்போலாம் எதிராக குரல் கொடுத்தாங்க. தப்புன்னு சொன்னவன். ஏன்னா அவங்க ரொம்ப பூச்சி மாதிரி அந்த ஃபேமிலி ரொம்ப அதான் நடுத்தர குடும்பம் அவங்கள போய் நீங்கள் டக்குன்னு உள்ள கைது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது கடந்த காலம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லா அரசு ஊழியரையும் கூப்பிட்டு உட்காந்து மேடை போட்டு அதில் வாங்க முடியலன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய இது. அப்போ இந்த லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் போய் உள்ளே வேலை செய்யுது, அந்த மாத்திரை வேலை செய்யுது. அதே வேளையில் பொதுமக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வேலை ஆகணும், உங்கள் காரியம் முடியணும், ஏதாவது ஒரு வழியில் நமக்கான வேலை ஆகணுன்ட்டு நீங்களே எதுவுமே லஞ்சத்தை தயவு செய்து கொடுக்காதீங்க, நீங்களே எதுவுமே நீட்டாதீங்க. அவங்க வாங்கக்கூடாதுன்னு முடிவில் இருந்தால் கூட எப்போ அவனுக்கு பின்னாடி வரவனை தாண்டி நம்ம முன்னாடி போய் இந்த வேலையை நடந்துடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எடுத்து போய் அதை காசை கொடுத்துடாதீங்க. அப்புறமா என்ன சட்டம் ஏற்று என்ன இது பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அது திரும்பவும் இந்தியன் படத்தை பார்த்தாலும் நம்ம கை தட்டுவோம். திரும்பவும் விஜயகாந்த் நடித்த தமிழ்ச்செல்வன் படத்தை பார்த்தா இப்படி ஒரு கலெக்டர் நம்மளுக்கு வரமாட்டாரா அப்படின்ற அளவுக்கு நம்ம கை தட்டுவோம். ஆனால் அதெல்லாம் சேர்த்து ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒத்துழைங்க, அவர் சொல்கிறத கேளுங்க. ஏன்னா 70 நாளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருன்னும் போது அவர் எப்படியாவது பதவியிலேருந்து பிடுங்கணும், அவரை எப்படியாவது நாற்காலியிலேருந்து காலி பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சியினர். அது இன்னும் அவருக்கு செல்வாக்காக மாறும் என்பது அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்களா புரியலான்னு பண்ணுறாங்க. கோபத்தோடைய வெளிப்பாடு தான். பாருங்கள், இயக்குனர் அமீர் கூட லயலா மணி அவர்கிட்ட ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. லயலா மணி ஏதோ சொல்லியிருக்காரு பொழுது, தம்பி சர்க்கார் படம் வர சமயத்தில் நீங்கள் பள்ளிக்கூடம் போயிருந்தீங்களா, அல்லது பள்ளிக்கூடத்துக்கு வெளியே இருந்தீங்களா, அல்லது கோலி விளையாடிட்டு இருந்தீங்களா, வேறு எங்கேயாவது கிளம்பி போனீங்களா? சர்க்கார் படம் வந்தப்போ எச் ராஜா ஜோசப் விஜய் அப்படின்னு வேணும்னே ஒரு அறிக்கை கொடுத்தப்போ அதுக்கு நான் தான் தம்பி முதல்ல குரல் கொடுத்துவேன். அவர் ஜோசப் விஜயாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இல்லை விஜய் முகமதாக கூட இருக்கட்டும், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு இந்த அமீர் தான் முதல்ல குரல் கொடுத்தேன். அப்போல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு அவர் கோலி விளையாடிட்டு இருந்தீங்களா, பம்பரம் ஆடிக்கிட்டு இருந்தீங்களா? சரி, அப்போ குரல் கொடுத்தவர் தானே நீங்கள் சர்க்கார் பட சமயத்தில். அப்போ நீங்கள் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு குரல் கொடுத்தவர், விஜயை புகழ்ந்தவர், விஜய்க்கு கதை சொன்னவர், எல்லாம் ரைட்டு. இப்போ ஏன் பொறாமப்படுறீங்க? இப்போ ஏன் காண்டாவறீங்க? இப்போ ஏன் நீட்டு போராட்டத்தில் போயிட்டு ஜனநாயகனை திட்டுறீங்க? ஜனநாயகன் பார்த்த ரசிகர்களை ஏன் கேவலமாக திட்டுறீங்க? அப்போ நீங்கள் கோலி விளையாடினீங்களா, லயலாமணி கோலி விளையாடினாரா? இதை பொதுவாக எல்லோரும் கேட்குறாங்க. இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஜனநாயகன் படம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு எதுவுமே கிடையாது. சூப்பர் ஹிட்டு. அது பட்டையை கலப்புது, அதுதான் உண்மை. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்தை வெற்றி படம் ஆக்கிடுவாங்க அப்படின்றதுக்கு மிக சரியான உதாரணம் இந்த திரைப்படம் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.